ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இப்போ மார்க்கெட்டில் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போகோ கிட்ட இருந்து நேற்று லான்ச் ஆன Poco C55 அண்ட் மோட்டோரோலா கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Moto G31. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இப்போ மார்க்கெட்டில் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் MediaTek கூடிய Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசரை பேக் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட், வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி பின்பக்கம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு, முன்பக்கம் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு. அதில் பின்பக்கம்னு பார்க்கும்போது Poco C55 ஒரு நல்ல டிசைன், பார்க்கறதுக்கே ரொம்பவே யூனிக்காக கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த டிசைன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன். லெதர் ஃபினிஷ்ல இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபினிஷ் மட்டும் தான் அந்த லெதர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அண்ட் ப்ளூ, பிளாக், கிரீன் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனோட 192 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.77 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் லுக் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பின்பக்கம் லுக் எனக்கு பர்சனலி ஃபேவரட்டாக இருக்குது. அதுவே மோட்டோரோலா பார்த்தோம்னா இங்கே பேக் செட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். மோட்டோரோலாவுடைய ஒரு யூஷுவலான ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் கிரே அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது. 180 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.49 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய முன்பக்கம் எனக்கு ஃபேவரட்டாக இருக்க காரணம் இங்கே முன்பக்கம் நமக்கு பஞ்சோல் டைப்க்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் போக்கோல பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் அப் ஸ்டைல் நாச்சில் இருக்கும். பட் இங்கே இந்த செக்மெண்ட்டில் பஞ்சோல் டைப்க்கான செல்ஃபி கேமராவோட ஒரு செல்ஃப் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் நல்லாவே அட்ராக்ஷனாக இருக்குது. அடுத்து டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே போக்கோ 6.71 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மோட்டோ இங்கே நமக்கு 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுத்துலையுமே நமக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. பீக் பிரைட்னஸ் மட்டும் போக்கோல 500 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோல 700 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்குது. அண்ட் போக்கோல பாண்டா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மோட்டோல என்ன டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே போக்கோ விட மோட்டோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே 700 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூட இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக மோட்டோடைய டிஸ்பிளே கொஞ்சம் நல்ல வைப்ரண்டான, கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லான, கொஞ்சம் நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேன்னு வரும்போது கண்டிப்பாக என்னுடைய சாய்ஸ் மோட்டோவாக தான் இருக்கும். உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது போக்கோ இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் யூஎஸ்பிக்கான ஒரு போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ டைப் சி கிடையாது, நார்மல் யூஎஸ்பி போர்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே மோட்டோ இவங்களுமே இங்கே 5000 mAh அதே பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சார்ஜிங் போர்ட்டும் நமக்கு டைப் சிக்கான போர்ட்டை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் டைப் சி போர்ட் அண்ட் 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங்லாம் பெட்டராக இங்கே மோட்டோ G31 இருக்கு. பட் பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் தான் 5000 mAh. அண்ட் ரெண்டுத்துலையுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால மோஸ்ட்லி பேட்டரி லைஃப் எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது வரும்போது மோட்டோ இங்கே லீட் எடுக்கிறாங்க. மோட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து அப்படியே பர்ஃபார்மன்ஸுக்கு போனோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெண்டு மொபைலுமே நமக்கு MediaTek கூடிய Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 12 nm சைஸ்க்கான ஒரு சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேமிங் ப்ராசரும் கூட. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இதில் Mali G52 அப்படின்ற ஒரு GPU 1 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். அண்ட் அது கூட LPDDR4X லைம் டைப் UFS 2.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் வைஃபைக்கான 5 கனெக்டிவிட்டி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டாக கேமிங் எடுத்துக்க முடியும். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இது ஒரு கேமிங் ப்ராசர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ணாலும் கேமிங் ரொம்பலாம் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு எப்போவாது கேம் விளையாடுவீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். அடுத்து கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே போக்கோட பின்பக்கம் டியூவல் கேமராக்கான செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா f1.8 அபேச்சர் வேல்யூட. இது போக ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த கேமரா என்ன கேமரா அப்படின்றத அவங்க மென்ஷனே பண்ணல. 2 மெகாபிக்சல் கேமராவாக இருந்தால் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவுமே இல்லை அப்படின்னும் போது அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சல் 30 fps இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே மோட்டோ G31 பார்த்தோம்னா இங்கே பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி 50 மெகாபிக்சல் f1.8 அபேச்சர் வேல்யூட அந்த பிரைமரி கேமரா இருக்குது. அது கூட சப்போர்ட்டிவ் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவிலையும் நம்மளால 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றத பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் ரியர் கேமரா செட்டப்
செட்டப் கண்டிப்பாக இங்கே மோட்டோ பெட்டராகவே இருக்குது. பட் பிரைமரி கேமரா உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது. மோட்டோ அண்ட் போக்கோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டுமே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். பட் அது கூட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் கேமரா இங்கே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் மாதிரியான விஷயங்கள் மோட்டோவில் கொடுத்துருக்கிறது. இதுக்கு இங்கே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. பட் ஆனால் மோட்டோவில் 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இங்கே இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே மோட்டோக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆனால் இந்த செக்மெண்ட் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா மோட்டோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ரெண்டு மொபைலுடைய இந்த செல்ஃபி கேமராலையுமே 1080 பிக்சல் 30 எஃப்பிஎஸ்ல நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இங்கே ஓவரால் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இது போக மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு பின்பக்கம் ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலையுமே நமக்கு சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலையுமே SD கார்டுக்கான ஸ்லாட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே போக்கோ பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்கு. 2 சிம் ஒரு SD கார்டுக்கான ஸ்லாட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் மோட்டோவில் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். அதனால 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு அப்படின்ற மாதிரி தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே மோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11க்கு கீழே தான் ரன் ஆகும். பட் போக்கோ ஆண்ட்ராய்ட் 12ஓட MIUI 13 இங்கே ரன் ஆகும். ஸோ கொஞ்சம் லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இங்கே போக்கோல இருக்கு. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேஸ் வேரியன்ட் 4GB 64GB வேரியன்ட் தான். இந்த வேரியன்ட்டை ரெண்டு பிராண்டுமே 9500 அப்படின்ற பிரைசிங்க்கு தான் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6GB 128GB வேரியன்ட்டும் ரெண்டு மொபைலையும் இருக்கு. பட் ஆனால் இந்த 6GB 128GB வேரியன்ட் போக்கோ பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோட்டோ இப்போ 13,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த 6GB 128GB வேரியன்ட்டுக்கு இவ்வளோ பிரைசிங் மோட்டோ செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இது மோட்டோக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைசிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ அப்படி பார்த்ததுல இருந்து இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் போக்கோ விட மோட்டோ இங்கே ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. மோட்டோ G31 இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோவை கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்குது. அண்ட் பெட்டரான கேமரா செட்டப், ஏன்னா செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 20 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நீங்கள் அந்த 4GB ரேம் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக மோட்டோ G31 போக இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் 6GB ரேம் வேரியன்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வாங்கிங்க. ஏன்னா மோட்டோ கண்டிப்பாக இங்கே ஓவர் பிரைசிங் தான். 13,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்லாம் ஒர்க் கிடையாது அந்த 6GB வேரியன்ட். பட் 13,000 ரூபாய்க்கு தான் மோட்டோ செல் பண்ணுறாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கான வேரியன்ட், உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்.